வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான பொன்மான் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்துல பசில் ஜோசப் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இவர் நடிக்கிற எல்லா படமும் ஹிட் ஆகுது. இந்த படமும் ஹிட் தான் ஆச்சு. இந்த படத்தோட கதை வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சர்ச் வாசல நமக்கு காட்டுறாங்க. அங்க அரசியல் கட்சியோட விளம்பரம் ஒட்டி இருக்கு. அதை கிழிச்சிட்டு வேற ஒரு விளம்பரத்தை ஒட்டலாம் நினைக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற ப்ரூனோன்னு ஒருத்தர் டென்ஷன் ஆயிடுறாரு. இவர் அந்த கட்சியை சேர்ந்தவரா இருப்பாரு. யாரு கட்சி போஸ்டரை கிழிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சண்டைக்கெல்லாம் வராது. அந்த சண்டையில ஒரு நபரை ரொம்ப மோசமா தலையிலேயே அடிச்சிடுறாரு. இந்த ப்ரூனோவை பொறுத்த வரைக்கும் ஸ்டெஃபின்ற ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஏறக்குறைய 30 வயசு கிட்ட ஆயிடுச்சு. அம்மா சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு லேடி கிட்ட சம்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க. அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் 25 சவரன் எதிர்பார்க்கறாங்க. அம்மாவால அவ்வளவு பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ள இந்த லேடி இருக்காங்கல்ல, வேற ஒருத்தங்க 23 போடுறதா சொன்னாங்க. நீங்க 25 போடுவீங்கன்றதுக்காக தான் அவங்க கிட்ட வேணான்னு சொல்லிட்டேன். உங்க முடிவை நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. 25 தானே போடுறன்ற மாதிரி ஸ்டெஃபியோட அம்மா சொல்லிடுறாங்க. இப்ப ஸ்டெஃபியோட அப்பா கூட உயிரோட இல்ல. 30 வயசு ஆயிடுச்சுல, எப்படியாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ப்ரூனோவோ ஃபாதர் கூப்பிட்டு பேசுறாரு. எதுக்காக இந்த மாதிரி கையெல்லாம் வச்ச, அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கட்சி போஸ்டர் மேல கைய வச்சாரு, அதனால தான் இப்படி பண்ணன்ற மாதிரி ப்ரூனோ சொல்றாரு. அவர் கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. மன்னிப்பு கேளுன்ற மாதிரி ஃபாதர் திரும்பி சொல்றாரு. அப்ப கூட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ற மாதிரி ப்ரூனோ பேசிட்டு கிளம்புறாரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, சொந்தக்கார லேடியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த லேடி ஓரளவுக்கு வசதியா இருப்பாங்க. இவங்க கிட்ட எப்படியாவது நகையை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு பண்றாங்க. நேரடியா கேட்காம மறைமுகமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல சம்பந்தம் வந்திருக்கு, 25 பவுன் கேட்கறாங்க. நிறைய சொந்தக்காரங்களுக்கு நாங்க செஞ்சிருக்கோம். மொய் பணமே நிறைய வந்துரும். மொய் பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன். இப்போதைக்கு கொஞ்சம் நகை தேவை, உன்னால தர முடியுமான்ற மாதிரி கேட்கறாங்க. அக்கா, நான் போட்டிருக்க எல்லாமே கவரிங் தான். என் வீட்டுக்காரர் இருக்காருல, பிசினஸுக்காக எல்லா நகையும் வாங்கிட்டாரு. திரும்பி தரவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க பொய் சொல்றாங்கன்னு பச்சையா தெரியுது. இதனால அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. வா கிளம்பலான்னு பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவ கஷ்டப்பட்ட டைம்ல உன்னோட அப்பா நிறைய காசெல்லாம் இவளுக்கு தந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஆனா இப்ப நமக்கு ஹெல்ப் பண்ணும் போது பண்றாளா பாரு அப்படின்ற மாதிரி பொண்ணுகிட்டே இவங்க புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு நடந்துட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கிட்ட வரும்போது பையன் இருக்கான் பாத்தீங்களா, வெளியே ஆயா தூங்கிட்டு இருக்கான். இதை பாக்குற இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. பையனை எட்டி மிதிக்கிறாங்க. ஒரு வேலை வெட்டிக்க போறது இல்ல, எப்ப பாரு அரசியல் அரசியல்னு சுத்திட்டு உன் தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சாகணும். உன் சைட்ல இருந்து காசை கொஞ்சமாவது பெறட்ரியா, நீ எல்லாம் எப்பதான் மாற போறியோன்னு திட்டுறாங்க. இந்த ப்ரூனோ சண்டை போட்டாரு பாத்தீங்களா, அது கட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறது போல. கட்சியில மேலாளுங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் இங்க இருக்க எட்டு கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நீங்க தான் கொஞ்சம் அடக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. இப்ப இங்க இருக்க எட் இருக்காருல, ப்ரூனோவை கூப்பிட்டு பேசுறாரு. நீ எதுக்காக மேல கைய வச்சேன்னு கேக்குறாரு. கட்சி போஸ்டரை கிளிக்கலாம் நினைச்சாங்க, அதனால தான் மேல கைய வச்சேன்ற மாதிரி சொல்றாரு. சரி, ஃபாதர் கூப்பிட்டு பேசும் போதாவது மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல, எதுக்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னேன். இப்போ உன்னால கட்சிக்கு தான் கெட்ட பேரு, அதனால கட்சியில உன்னை கொஞ்சம் ஒதுக்கி வைக்க சொல்லியிருக்காங்க. நான் ஒதுக்கி தான் வைக்க போறேன்னு சொல்றாரு. கட்சி விட்டு ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா நான் எங்க போறது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. நீ கொஞ்ச நாள் கட்சி ஆபீஸ் பக்கம்லாம் வர வேணாம், நான் ஒரு இடத்துல தங்க சொல்றேன், அங்க கொஞ்ச நாள் தங்கிக்கோ, ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம கட்சிக்காக தானே இந்த விஷயத்த பண்ணோம், எதுக்காக நம்மள போய் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ப்ரூனோ யோசிக்கிறாரு. இப்ப நமக்கு ஷர்மான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. நாடகம் போடுறது தான் இவரோட வேலையா இருக்கும். இப்ப ஸ்டே பண்றதுக்காக இவரோட ரூம் வராரு. பார்த்தா இந்த ரூம்ல ப்ரூனோ உட்காந்துட்டு இருக்காரு. இவன் யாருன்ற மாதிரிலாம் கூட இருக்க ரூம்மேட் கிட்ட கேட்கிறாரு. இவனும் நம்ம கட்சியை சேர்ந்தவன் தான், இவன் ஏரியால ஏதோ ஒரு பிரச்சனை போல, அதனால தான் கொஞ்ச நாள் இங்க தங்குறதுக்காக வந்திருக்கான், சரக்குலாம் வச்சிருக்கான், நீ உள்ள வான்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் சொல்றாரு. இதனால ஷர்மாவும் கொஞ்சம் அமைதி ஆயிடுறாரு. இப்பதான் ப்ரூனோக்கு சில மெசேஜ் எல்லாம் கிடைக்குது. அதாவது குரூப்ல இருக்க நிறைய பேர் இவனெல்லாம் கட்சியை விட்டு தூக்குறது தான் சரின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற ப்ரூனோ இருக்காருல, கோவத்துல சேரை போட்டு அடிக்கிறாரு. அந்த சவுண்டுல தூங்கிட்டு இருக்க ஷர்மா முடிச்சிடுறாரு. இவனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஃப்ரெண்ட் மேற்கொண்டு அவருக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி சொல்றாரு. கூடிய சீக்கிரத்துல அவரோட தங்கச்சிக்கு கல்யாணம், ஆனா போடுற அளவுக்கு இவங்க கிட்ட காசு கிடையாது, நகையை ரெடி பண்ணோம், என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாருன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஷர்மாக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப தெரிஞ்ச ஒரு நபர் கிட்ட பேசுறாரு. அந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அஜேஷ்னு ஒரு நபரை பத்தி சொல்றாரு. அந்த அஜேஷை பத்தி இவர் முழுசா தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் ப்ரூனோ கிட்ட சொல்றாரு. அவனால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அவனை பார்க்க போலான்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஒரு பார்ல மீட் பண்ற மாதிரி தான் பிளான் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு அஜேஷ் வந்துடுறாரு. அஜேஷ் தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இந்த அஜேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஜென்சில தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஏஜென்சியோட வேலை என்னன்றதை நான் சொல்றேன். ஆக்சுவலா ஒரு குடும்பத்துக்கு நகை தேவைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நகை தேவையோ அந்த நகையை இவங்க தருவாங்க.
இப்ப வரதட்சணையா நிறைய காசு வரும் பாத்தீங்களா, அது மூலியமா அந்த நகையை அவங்க சொந்தமா வாங்கிடணும். 25 சவரன் வாங்குற அளவுக்கு காசு வருமான்ற மாதிரி இந்த அஜேஷ் கேக்குறாரு. கண்டிப்பா அதுக்கு மேலேயே வரும், நிறைய பேருக்கு நாங்க நிறைய செஞ்சிருக்கோம், அதே மாதிரி நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ ஓகே, நான் 25 சவரனை கரெக்டா காலையில எடுத்துட்டு வந்து தரேன்ற மாதிரி அஜேஷும் இங்க இருந்து கிளம்புறாரு. ப்ரூனோவோட அம்மா இருக்காங்கல்ல, மொய் பணத்தை மட்டும் கரெக்டா வாங்கி கரெக்டா எழுதுங்கன்ற மாதிரி அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இந்த நேரம் நகையை எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லியிருப்பாரு, ஆனா இன்னும் வராம இருக்காரு. என்ன இன்னும் வரலன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா, வருவான்ற மாதிரி பசங்க எல்லாம் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த அஜேஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் சொன்ன வார்த்தையை கரெக்டா காப்பாத்துவேன், கொண்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரூம்க்கு வாங்க பேசிக்கலான்ற மாதிரி அம்மா கிட்டயும் பொண்ணு கிட்டயும் சொல்லிட்டாரு. இவர் கொண்டு வந்திருக்க நகையெல்லாம் இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. எடை போட்டு எல்லாம் காமிச்சிடுறாரு. கல்யாணம் முடிஞ்ச நைட்டு என்கிட்ட காசை தந்துடணும்னு சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சரின்னு சொன்னா போதாது, இல்ல ஒரு சைன் போடுங்கன்னு சொல்றாரு. அதுலயே இவங்க சைன் எல்லாம் போடுறாங்க. சரி நகையெல்லாம் போட்டு பாருங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் இங்க உட்காந்துக்கிட்டே இந்த விஷயத்த சொல்றாரு. இதனால இந்த ஸ்டெஃபி இருக்காங்கல்ல, அதான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டீங்கல்ல, நீங்க வெளியே போங்க, நான் போட்டு பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. சரி சரின்ற மாதிரி இவரும் எந்திரிச்சு வெளியெல்லாம் போயிட்டு இருக்காரு. அந்த நகையை பாக்குற ஸ்டெஃபிக்கு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா போட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாங்குற சிலர் ஓடி கூட போயிடுவாங்க. அதனால பக்கத்துல இருந்து பாத்துக்கிறது தான் இவரோட வேலையா இருக்கும். இவர் அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த ப்ரூனோ லைட்டா கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. ஏன்னா ப்ரூனோவோட கட்சியை சேர்ந்த நிறைய பேர் வராம இருக்காங்க. ஏன்னா மொய் பணம் அவங்கள வச்சுதான் இவர் நிறைய வரோன்ற மாதிரிலாம் கணக்கு பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அம்மாவை பொறுத்த வரைக்கும் சர்ச்சில் இருந்து நிறைய பேர் வருவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா சர்ச்சில் இருந்து யாருமே வரமாட்டாங்க. ஃபாதருக்கு கால் பண்ணா ஃபாதர் கூட கால் எடுக்காம கட் பண்றாரு. இவர் தான் ஸ்டெஃபியோட மாப்பிள்ளையா இருப்பாரு. பேரு மரியானோ அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் எரால் பண்ணையில தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருது. இப்ப நைட்டு நேரம் ஜெயேஷோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. எப்பப்பா வருவன்ற மாதிரி கேக்குறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர 12 ஆயிடுமா, நீங்க சாப்பிட்டு படுத்துருங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப மொய் பணம்லாம் ரெடி ஆயிடுச்சுல்ல, அதை பாக்குறதுக்காக இவர் வந்துட்டு இருக்காரு. நினைச்ச அளவுக்கு மொய் வரல அப்படின்ற மாதிரி சர்மா சொல்றாரு. எவ்வளவு வந்திருக்கோ அதை முதல்ல பாப்போன்ற மாதிரி இவருமே ரூம்குள்ள வந்துடுறாரு. இப்ப மொய் பணத்தெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. இவருமே எண்ணி பாக்குறாரு. எண்ணி பார்த்தவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா பாதி நகைக்கான காசு தான் வந்திருக்கு. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, மீதி பாதி நகையை தந்துருங்கன்ற மாதிரி கேக்குறாரு. திடீர்னு இந்த மாதிரி சொன்னா எப்படிப்பான்ற மாதிரி ஸ்டெஃபி அம்மா கேக்குறாங்க. எது திடீர்னு சொல்றேன்னா, நான் ஸ்டார்டிங்கே இந்த விஷயத்த சொல்லிட்டேன், ஒழுங்கா பொண்ணு கிட்ட இருந்து நகையை வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி போறன்ற மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணோட ரூம் கிட்ட வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எதுக்காக கதவை தட்டுறாங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. இப்ப பொண்ணும் கதவை திறந்து பேசுறாங்க. நகையை அந்த பையன் கேக்குறான், வெளியே வான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவர் தூங்கட்டோமா, அதுக்கப்புறம் வரன்ற மாதிரி பொண்ணும் சொல்லிடுறாங்க. என்ன நகை இல்லாம வந்திருக்கீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அவர் தூங்குனதுக்கு அப்புறம் வரதா பொண்ணு சொல்றா, வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்படிலாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. என்னடா விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கன்ற மாதிரி ப்ரூனோ இருக்காருல, இந்த ஜெயேஷை போட்டு அடிக்கிறாரு. ஓஹோ, காசு வாங்குறதுக்கு முன்னாடி பவ்யமா பேசுனீங்க, இப்ப என்ன ரூடா பேசுறீங்கன்ற மாதிரி ஜெயேஷும் கோவப்படுறாரு. தம்பி தம்பி வெயிட் பண்ணுப்பான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவரும் சரி வரட்டோன்ற மாதிரி வெயிட் பண்றாரு. அந்த ரூமையே பார்த்துட்டு வெயிட் பண்றாரு. லைட் எப்பதான் ஆஃப் ஆகும்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. 1 மணி நேரம் ஆகி கூட லைட் ஆன்லயே தான் இருக்கு. இவன் டயர்டே ஆக மாட்டானா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இதை கேட்கிற அண்ணனுக்கு கோவமா இருக்கு. என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்காக வராரு. ஆனா சர்மா இருக்காருல, கோவப்படாத அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. சரி அமைதியா உட்காருவோன்ற மாதிரி இவரும் உட்காந்து பாக்குறாரு. அப்படி உட்காந்துட்டு இருந்தவர் ஒரு ஸ்டேஜ்ல அசந்து தூங்கிடுறாரு. இப்ப கண் முழிச்சு பார்க்கும்போது மணி 1 ஆயிருது. இப்பயும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த வாட்டி விடக்கூடாது, போலான்னு பக்கத்துல போறாரு. அதுக்குள்ள அம்மா வந்து தடுத்துடுறாங்க. ப்ளீஸ் தம்பி வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி வெயிட் பண்ணலான்னு இவர் வெயிட் பண்றாரு. இப்ப காலையில தான் இவர் கண்முழிக்கிறாரு. காலையில இவர் கண்முழிக்கும் போது அவங்க கார்ல கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன கிளம்பிட்டு இருக்காங்கன்னு பைக் எடுத்து ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா டயரை யாரோ பஞ்சர் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் போக விட்டீங்கன்னு அம்மா கிட்ட கேக்குறாரு. தம்பி தம்பி இந்த இடத்துல பாத்ரூம்ல தண்ணி வரலன்னு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாரு, நான் நிறுத்தலாம்னு நினைச்சேன், அவர் கேட்கலன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஜெயேஷ்க்கு கோவம் வருது. அவங்களோட அட்ரஸ் கொடுங்க, நான் போய் வாங்கிக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவர் மோசமான ஏரியாவை சேர்ந்தவரு, இதுதான் அந்த ஏரியாவோட பேரு, நீ தனியெல்லாம் போக வேணாம் பயம்புத்துற மாதிரி பேசுறாரு. என்னடா என்ன பயம்புத்திரியா, நான் பல ரவுடிய பார்த்தவன், இடம் தெரிஞ்சிருச்சுல, நான் அந்த இடத்துக்கு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. டயர் பஞ்சரா இருக்கிறதுனால தள்ளிக்கிட்டே தான் போறாரு. அந்த மரியானாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்யாணம் ஆகாத தங்கச்சி இருக்காங்க. கல்யாணம்னா அக்கா இருக்காங்க. தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, உங்களுக்கு இந்த நகை சூப்பரா இருக்கு அண்ணின்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்கா. அந்த நகையே தான் பார்த்துட்டு இருக்கா. இந்த இடத்துல சின்னதா ஒரு ரிசப்ஷன் மாதிரிலாம் பிளான் பண்ணிருப்பாங்க. இப்பதான் இந்த மரியானாக்கு ஒரு தகவல் தெரிய வருது. இவர் ஒரு எறால் பண்ணையில வேலை பார்க்கறாருல, அங்க இருக்க எறாவெல்லாம் யாரோ திருடி இருக்காங்க. யாரா இருக்கும்ன்றது இவருக்கு தெரியுது. இவர் கோவப்படுறாரு.
கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு, அவசரப்பட்டு இப்ப எதுவும் பண்ண வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே சொல்றாங்க. மரியானோ ரொம்ப ரூடான டைப்பா இருக்காரு, இவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டெஃபி யோசிக்கிறாங்க. இப்ப ஸ்டெஃபி வேடிக்கை பார்க்கும்போது ஜெயேஷ் நின்னுட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நகையை வாங்காம போக மாட்டேன்ற மாதிரி இவர் பாக்குறாரு. இப்பதான் ஸ்டெஃபி வீட்டை சேர்ந்தவங்களா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டெஃபியும் ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிடுறாங்க. அவன் இந்த இடத்துக்கும் வந்துட்டாமா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இது இந்த இடத்துக்கும் வந்துட்டானா, எப்படி சமாளிக்கிறதுன்ற மாதிரி அம்மாவும் பயப்படுறாங்க. இப்ப சாப்பிடுறதுக்காக உட்காடுறாங்க. கரெக்டா அவர் பக்கத்துல வந்து உட்காடுறாரு. நகையை தாங்க, நான் கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்றாரு. பொண்ணு இருக்காங்கல்ல, இப்பெல்லாம் என்னால நகையை தர முடியாதுமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பரிமாறுறதுக்காக ஒரு சொந்தக்காரர் வராரு. தம்பி யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே இவளோட கசின் பிரதர் அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்லிடுறாங்க. அப்படியான்ற மாதிரி அவர் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. தம்பி உடனே இப்ப நகையை தர முடியாது, ஒரு 2 நாள் மட்டும் பொறுத்துக்கோ, கண்டிப்பா என்னோட பொண்ணு தந்துருவான்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கண்டுக்காம அங்க இருந்து நடந்து போறாரு. ஜென்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல சரக்க போட்டுட்டு இருக்காங்க. இவரும் கூட சரக்கு அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. இவரை பார்த்தோன்னா ப்ரூனோக்கு தூக்கி வாரி போட்டுது. என்ன இவன் இங்கேயே வந்துட்டான், சொல்லிடுவானா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயப்படுறாரு. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க ஜெயேஷ் கிட்ட கேக்குறாங்க. ஜெயேஷும் இவர் பாக்குற வேலையை பத்தி சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க, இந்த மாதிரி நகை வாங்குறவங்க ஓடி போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த மாதிரியும் சிலர் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட எப்படியாவது நகையை வாங்குறது தான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏறக்குறைய ப்ரூனோவை குத்தி காட்டுற மாதிரி தானே பேசுறாரு. ப்ரூனோ சைலண்டா அங்க இருந்து தள்ளி வராரு. இப்ப அம்மாவும் ப்ரூனோவை நிறுத்தி பேசுறாங்க. அவன் கிட்ட நான் இந்த மாதிரி கேட்டேன், எந்த ஒரு பதிலும் சொல்லாம போயிட்டான். அவன் மட்டும் பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கோ, உன் தங்கச்சி வாழ்க்கைய மொத்தமா போயிடும். உன் தங்கச்சிக்காக இது வரைக்கும் நீ எதுவுமே பண்ணதில்ல, இந்த விஷயத்தையாவது பண்ணு, அவனை பேச விடாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் திரும்பி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அங்க குடிச்சிட்டு இருந்த எல்லாருமே கிளம்புறாங்க. என்னப்பா அவன் அப்படி குடிக்கிறான், விழுந்து கிடக்குறான் அப்படின்ற மாதிரி ஆளுங்க இங்க இருந்து கிளம்புறாங்க. ஜெயேஷ் இந்த இடத்துல மட்டையான மாதிரி படுத்துதான் இருக்காரு. பேசாம கல்ல தூக்கி போட்டு சாவடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி ப்ரூனோ யோசிக்கிறாரு. சாவடிக்கிற மாதிரிலாம் வராது, ஆனா மனசு மாதிரி கல்லெல்லாம் கீழே போட்டுறாரு. இப்ப மறுநாள் காலையில இவர் இருக்காருல, காலையில சாப்பாடெல்லாம் சாப்பிடுறாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸ்டெஃபி வழி அனுப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஸ்டெஃபி இருக்காங்கல்ல, தள்ளி இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இப்ப மரியானோ வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் இவர் சந்தேகப்படுற 3 பசங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அண்ணன், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் சட்டுன்னு ஒரு பையனோட கையை பிடிச்சிடுறாரு. மோந்து பாக்குறாரு. அதை வச்சு இந்த பையன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றத கண்டுபிடிச்சிடுறாரு. நகையை கழட்டி தாங்க, நான் போனோன்ற மாதிரி சொல்றாரு. நானா வாங்கிட்டு இருந்து நகையை வாங்கினேன், யாரு வாங்கினாங்களோ அவங்க கிட்ட கேளுன்ற மாதிரி ஸ்டெஃபி சொல்றாங்க. அதாவது அண்ணன் கிட்ட கேட்க சொல்லி சொல்றாங்க. என்ன மாத்தி மாத்தி 2 பேருமே விளையாடிட்டு இருக்கீங்களா? இப்ப நகையை தரலன்னு வச்சுக்கோங்க, உங்க ஹஸ்பண்ட் கிட்டயே சொல்லிடுவேன்ற மாதிரி சொல்றாரு. சொல்லணும்னா சொல்லிக்கோன்ற மாதிரி ஸ்டெஃபியும் இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த இடத்துல மரியானோ இருக்கார்ல, அந்த 3 பசங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. விடுங்க விடுங்கன்ற மாதிரி அவனுங்க கெஞ்சுறாங்க. கண்டுக்காம போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவரோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து வேணா வேணான்ற மாதிரி தடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இங்க இருந்து ஜெயேஷும் கவனிச்சிட்டு இருக்காரு. என்ன இந்த அடி அடிக்கிறான், நம்ம நகையை கேட்டா நம்மளையும் அடிச்சிருவானா அப்படின்ற மாதிரி பயம் வருது. எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் ஊரை விட்டு கிளம்புவாருன்னு பார்த்தா இவர் இங்கே ஸ்டே பண்ண போறேன்னு சொல்றாரு. எது இங்கே ஸ்டே பண்ண போறியான்ற மாதிரி ப்ரூனோ கேட்கிறாரு. ஆமா, நகையை வாங்குற வரைக்கும் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா ஜெயேஷ ஒரு நபர் அறிமுகப்படுத்தி வச்சார்ல, அவரு சர்மா கிட்ட பயங்கரமா கோவப்படுறாரு. உங்களை நம்பி தாண்டா அறிமுகப்படுத்தி வச்சேன், ஏன்டா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. நாங்க என்ன பண்ணோம், அந்த ப்ரூனோ தான் இப்படி பண்ணா, அந்த ப்ரூனோ கிட்ட பேசி பாக்குறோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ப்ரூனோ இருக்க இடத்த காட்டுறாங்க. கால் வந்தோன்னு ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. போன்ல யார் பேசுறாங்கன்னு தெரியல. இவருமே பேசி முடிச்சிடுறாரு. பேசி முடிச்சவரோட முகம் டோட்டலா மாறிடுது. இப்ப பொறுமையா ரூம்குள்ள வந்து கதவை சாத்துறாரு. தூங்கிட்டு இருக்க இந்த ஜெயேஷியே பாக்குறாரு. இப்ப திடீர்னு ஒரு சேரை போடுறாரு. தூக்கு மாட்டதுக்கான ஏற்பாடுலாம் பண்றாரு. தூக்கு மாட்டி சாவலான்னு முடிவு பண்றாரு. கடைசி நேரத்துல ஜெயேஷ் பார்த்து இவரை தடுத்துறாரு. எதுக்காகடா இப்ப தூக்க மாட்டேன்னு கேக்குறாரு. என்ன கட்சியை விட்டு மொத்தமா தூக்கிட்டாங்க, எனக்கு கட்சி தான் எல்லாமே, இப்ப அதுவே போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. ஏண்டா இதுக்கு போய் சாவலான்னு நினைச்சியா? நான் இன்னும் பினான்சியர் கிட்ட இந்த நகை போனதை பத்தி சொல்ல, பினான்சியர் இந்நேரத்துக்கு நான் தான் நகையை தூக்கிட்டு ஓடிட்டேன்னு நினைச்சிருப்பாரு. அந்த கஷ்டத்தெல்லாம் மீறி நான் அமைதியா படுத்துட்டு இல்ல, நீ எதுக்காகடா இதுக்கே சாவணும்னு நினைக்கிற, இந்த மாதிரி கோழியா இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாரு. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தா பினான்சியர் பையன் தான் வந்திருக்கான். வந்தவன் ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். நகை ஒரு இடத்துல மாட்டி இருக்குன்ற மாதிரி ஜெயேஷ் சொல்றாரு. எங்கன்னு சொல்லு, நான் இப்பயே போய் வாங்குறேன்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். இப்ப ஜெயேஷும் இடத்த சொல்றாரு. இடத்த சொன்னோன்னே இவனோட முகமே மாறிடுது. இப்போ உங்களுக்கு பிரச்சனை புரியும்னு நினைக்கிறேன், நான் எப்படியாவது வாங்கிடுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜெயேஷ் சொல்லிட்டு இருக்காரு. இவருமே அடிச்சதுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. நம்ம லீகலா இந்த விஷயத்த பண்ணல, இல்லீகலா தான் பண்றோம், அதனால பார்த்து ஹேண்டில் பண்ணுன்னு சொல்றாரு. ஜெயேஷும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ப்ரூனோவால
தானே இந்த விஷயம் நடந்தது. ப்ரூனோ மன்னிப்புலாம் கேக்குறாரு. பரவாயில்ல விடு, இது வரைக்கும் நான் சேர்த்து வச்சது நல்ல பேரை மட்டும்தான், அதனால தான் என்ன நம்பி டைம் தந்துட்டு போயிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அந்த மரியானாக்கு தான் கால் பண்ண போறேன்ற மாதிரி மரியானாக்கு கால் பண்ணிட்டாரு. உங்க இறால் பண்ணையில சேர்ந்து நம்ம சரக்கு அடிச்சா என்ன, நான் வரவான்ற மாதிரி கேக்குறாரு. சரி நாளைக்கு காலையில வா சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி மரியானாவும் சொல்லிடுறாரு. அவனை மீட் பண்ணி என்ன பண்ண போறேன்ற மாதிரி ப்ரூனோ கேக்குறாரு. அங்க வந்து நீயே பாருன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த இடத்துக்கு ஷர்மாவையும் ஷர்மாவோட ரூம்மேட்டையும் கூட்டு வந்துடுறாரு. சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது ஷர்மாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இங்கதான் இவ்வளவு இறா இருக்குல்ல, கொஞ்சம் இறாவை பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. முதலாளி என்ன நம்பி இந்த இடத்த தந்திருக்காரு, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி மரியானோ சொல்றாரு. ஜெயேஷ் இருக்கார்ல, ரொம்ப நல்லவன் மாதிரி பேசாத, கொஞ்சோண்டு இறவ புடி நம்ம வறுத்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி மரியானோ சொல்றாரு. என்னடா முடியாது அப்படின்ற மாதிரி வேகமா வந்து இவர் காலரை பிடிச்சிருந்தாரு. சட்டையே கிழிஞ்சிருது. இப்ப ப்ரூனோவும் பக்கத்துல வந்து தடுத்துறாரு. இவன் கொஞ்சம் குடிச்சிருக்கான்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டான், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, என் மேல கையை வச்சு சட்டையே கிழிச்சிருக்கான், இந்த நாள் விடிய காலையில அவனை கூட்டு வந்துருங்க, கண்டிப்பா அவன் கிட்ட பழி தீர்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவர் போதையில் தான் இப்படி பண்ணிட்டாருன்ற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. போதையில என்ன பண்றோன்னு கூட உனக்கு தெரியாதான்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. யாரு சொன்னா போதையில பண்ணன்ட்டு, நான் வேணும்ட்டே தான் பண்ணேன், நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ட்டு அவன் யோசிப்பான், அவனே தேடி காரணத்தை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மரியானோவை காட்டுறாங்க. மரியானோ இருக்கார்ல, அவன் உனக்கு என்ன சொந்தம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே எப்படி சொந்தம்ன்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி உன் அம்மாக்கு கால் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. எதுக்கா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களும் அம்மாக்கு கால் பண்றாங்க. சட்டுன்னு போனை வாங்கி இவர் பேசுறாரு. அவன் எந்த விதத்துல உங்களுக்கு சொந்தம்ன்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாரு. அம்மா முழிக்கிறாங்க. அது என் பொண்ணுக்கே தெரியுமேன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. ஓஹோ, உன்னோட அம்மா சாமர்த்தியமா கட் பண்றாங்களா, அவன் கண்டிப்பா உங்களுக்கு சொந்தக்காரன் இல்ல, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்னு கேக்குறாரு. உண்மையை சொல்லிடலான்ற மாதிரி இவங்க தயங்கி தயங்கி உண்மையை சொல்றாங்க. அப்போ உங்க வீட்டு நகை இல்லையா, ஏமாத்திட்டு வந்த நகையான்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இப்ப இவரோட அம்மாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவர் விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டு இந்த அம்மாவும் ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த மரியானாக்கு ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்காக்கு நிறைய இவங்க செட்டில்மெண்ட் தரணும் போல, அதே மாதிரி தங்கச்சிக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணோம்ல, அதுக்காக தான் இவ்வளவு நகை வேணும்னு கேட்டு வாங்கியிருப்பாங்க. இப்ப அதுலயே பிரச்சனை ஏற்படுது. அஜேஷ் வீட்டுல யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டாரு. நேரா அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. வந்தவர் இவருக்காக ஷர்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு. கிழிச்சதுக்காக இதை தரன்ற மாதிரி சொல்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஷர்ட்டை இந்த இடத்துல எரிச்சு விட்டுறாரு. சட்டை வாங்கி தந்துட்டா எல்லாத்தையும் மறந்துடுவானா அப்படின்ற மாதிரி மரியானோ கோவமா இவரோட காலரை பிடிக்கிறாரு. அன்னைக்கு நான் பிடிச்சதுக்கும் நீங்க பிடிச்சதுக்கும் சரியா போயிருச்சு, நான் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோட நகையை தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அது எப்படி ஓ நகை, இப்ப அது ஏன் நகை, நீ அவங்க கிட்ட தான் வாங்கிக்கணும், என் கிட்ட எல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்றாரு. நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், அவங்களால தர முடியாது, உங்ககிட்ட தானே அந்த நகை இருக்கு, தாங்கன்னு கேட்கிறாரு. என் அக்கா வீட்டுக்கு இன்னும் 10 சவரன் நகை நான் தரணும், தங்கச்சிக்கு நிறைய சவரன் போட்டு கல்யாணம் பண்ணும், அதுக்காக தான் இவ்வளவு நகையை நான் முதல்ல வாங்கினேன், நகையெல்லாம் வாங்கிட்ட தந்துட்டு நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நீ நேர்மையானவன் நினைச்சேன், அதனால தான் இதெல்லாம் உன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் நீ நேர்மை இல்லாதவன் எனக்கு தெரிய வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் நேர்மையானவன் தான், ஆனா நகையை என்னால தர முடியாது அப்படின்ற மாதிரி சட்டுன்னு கத்திய வச்சு வயிற்றுல சொருவிடுறாரு. சாவர மாதிரி சொருவி இருக்க மாட்டாரு, லைட்டா சொருவிடுறாரு. இப்ப வேகமா இங்க இருந்து நடந்து போறாரு. ஹஸ்பண்ட் கோவமா போனாரு, எப்போ வருவாருன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் என்னடான்னா கத்தியை கழுவிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஒருவேளை ஏதாவது பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் அந்த நகை வாங்கிட்ட இருக்க வேணாம், கலட்டுன்ற மாதிரி எல்லா நகையும் கழட்ட வச்சிடுறாரு. இவங்க இருக்காங்கல்ல, அண்ணனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இப்ப அண்ணனுமே அவர் எங்கன்ற மாதிரி தேடுறாரு. பார்த்தா அவர் எங்கன்றதே உங்களுக்கு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போனாரா இல்ல அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா கன்ஃபியூஸ்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணனும் தங்கச்சியும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி அவரை தேடி அலையிறாங்க. அவர் ரொம்ப நாளா வீட்டுக்கே வரலன்றது தெரிய வருது. அவருக்கு ஒரு அம்மா ஒரு தங்கச்சி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அவங்க செங்கல் சூளையில வேலை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல பேசுறதுக்காக வராங்க. அம்மா இருக்காங்கல்ல, கொஞ்ச நாளாவே என்னோட பையன் வீட்டுக்கு வரல, எங்க போனான்னு தெரியல, நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த அம்மாவும் தங்கச்சியும் இருக்க நிலைமையை பத்தி இவங்க ஃபீல் பண்றாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம் போல, நம்மளை விட ஏழ்மையா அவன் இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம பொண்ணு ஃபீல் பண்றாங்க. அந்த அஜேஷோட பைக் ஒரே இடத்துல தான் ரொம்ப நாளா நின்னுட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருது. இப்ப ப்ரூனோவும் ஷர்மாவும் பாக்குறதுக்காக வராங்க. ப்ரூனோவும் அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமான்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டெஃபி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் இருக்காருல, இவங்க நகையெல்லாம் கழட்ட வச்சிருப்பாரு, அது எல்லாத்தையும் பீரோக்குள்ள தான் வச்சிருக்காரு. அந்த பீரோவோட சாவியை ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாரு. அந்த விஷயத்தை இவங்க கவனிச்சிடுறாங்க.
இப்போ ஒரு நாள் காலையில வீட்ல இருக்க எல்லாருமே கிளம்பி போறாங்க. இந்த டைம் பீரோல இருக்க நகையை நம்ம தூக்கிடலாம், வீட்ல கொண்டு போய் வச்சிடலாம், ஜெயேஷை பார்த்தா நகையை தந்துடலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப சைலண்டா பீரோவை திறந்து இவங்க நகையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வீட்ல இருக்க ஒரு நபர் கவனிச்சிடுறாரு. ஆனா அந்த நபர் இருக்கார்ல, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேமா, நீ கிளம்புனா கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்கள பஸ் ஏத்தி விடுறதுக்காக போட் மூலியமா இவங்களை கூட்டு வந்துடுறாரு. நீ போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப இவங்களுமே பஸ்ல ஏறி டிராவல்லாம் பண்றாங்க. வழியில ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது போல. பஸ் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னுட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து இவங்களை லாக் பண்ணிட்டாரு. இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. என்னடி நகையை தூக்கிட்டு ஓட பாக்குறியா, வீட்டுக்கு வான்ற மாதிரி வேகமா இழுத்துட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லாம எங்கேயாவது போனோம்னு நினைச்ச தொலைச்சிருவான்ற மாதிரி சொல்றாரு. இவரே கண்டுபிடிச்சாரா இல்ல ஸ்டெஃபிக்கு ஹெல்ப் பண்ண நபரே காட்டி கொடுத்துட்டாரான்னு தெரியல. வருஷம் வருஷம் இவங்களோட ஊர்ல ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும். கொக்கு நிறைய இருக்கும். அந்த கொக்குல யாரு நிறைய கொக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரா இருப்பாங்க. எப்பவுமே இந்த போட்டியில மரியானோ தான் ஜெயிப்பாரு. இப்ப நிறைய பேர் போட்டியில கலந்துக்கிறாங்க. மரியானோ கொக்கா பிடிச்சிட்டு இருக்காரு. கூட்டத்துல இருக்க எல்லாருமே சியர் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இந்த ஜெயேஷும் சியர் அப் பண்ணிட்டு இருக்காரு. சியர் அப் பண்ற மாதிரி இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இவன் திரும்பி வந்திருக்கான்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா பாக்குறாரு. இப்ப போட்டியில விளையாடாம இவர் பாட்டுக்கு வெளியே எந்திரிச்சு வந்துடுறாரு. திரும்பி வந்திருக்கனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், போன வாட்டி சாவடிக்கிற மாதிரி நான் குத்தல, இந்த வாட்டி சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. நீ என்ன சாவடிச்சு புதைக்கவே செஞ்சாலும் சரிதான், நான் பணமா திரும்பி வந்து உங்ககிட்ட இருந்து நகையை வாங்க தான் செய்வேன், ஏன்னா அதுதான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஒய்ஃப் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஸ்டெஃபியா இவர்கிட்ட தனியா பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ற மாதிரி நான் ரொம்ப பயந்துட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. நகை வீட்ல தான் இருக்கு, அவர் இல்லாத சமயம் நீங்க வீட்ல வந்து எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன வந்து திருட சொல்றீங்களா, நான் எதுக்காக திருடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. என்னோட வேலையில இந்த மாதிரி நடக்கிறது காமன் தான், ஆனா உங்க ஹஸ்பண்ட் கத்தி வச்சு குத்துற அளவுக்கு போவார்னு எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்றாரு. நகை இருந்தாதான் திரும்பி வேலையில ஜாயின் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். அப்படி இல்லைன்னா அவரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அந்த நகை உங்களுக்கு கிடைச்சிரும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த நகையை திரும்பி எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நகை இல்லைன்னா எனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கும் தான் பிரச்சனை. ஏன்னா இப்பயே இந்த மரியானோ உங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். நகையும் போயிடுச்சுன்னா எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுவான்றது தெரியாது, அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்கு லைட்டா இவரை பிடிச்சிருக்கு போல. இவரை பார்த்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னைக்கு சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும், அதனால எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப மாமியார் இருக்காங்கல்ல, நகையெல்லாம் எடுத்து போடுன்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்ட் லாக் பண்ணி வச்சிருக்காருல, அதனால பையனை பார்த்து எடுத்து தான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மரியானவும் இவங்களுக்கு நகையெல்லாம் எடுத்து தராரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இது என்னோட நகை இல்ல, இந்த நகையை நான் போட மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இது அவருக்கு சேர வேண்டியது, அவர்கிட்டயே திரும்பி தந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ போடலன்னா பரவாயில்ல, ஆனா இந்த நகையை திரும்பிலாம் என்னால தர முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா ஒய்ஃபி கிட்ட சொல்லிட்டாரு. இவங்களோட நகையை மட்டும் தான் போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. மரியானோட மாமா இருக்காருல, என் பங்கை எப்ப தருவீங்கன்னு கேக்குறாரு. கொஞ்சம் பொறுங்க தரோன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேமிலி முன்னாடி போயிடுறாங்க. இந்த மரியானோ இருக்காருல, ஒய்ஃபை கூட்டிட்டு போட்ல போலான்ற மாதிரி போட்ல வந்துட்டு இருக்காரு. வழியில தான் அஜேஷ் நின்னுட்டு இருக்கிறத இந்த மரியானோ பாக்குறாரு. என்னடா நாங்க போனதுக்கு அப்புறம் ஓட்டை பிரிச்சு உள்ள இறங்கலான்னு பாக்குறியான்ற மாதிரி கேக்குறாரு. நான் எதுக்காக ஓட்டை பிரிச்சு உள்ள இறங்க போறேன், ஏன்னா வீட்டுல நகை இருந்தா தானே அப்படி இறங்கணும், நகையை தான் நீ இடுப்புல வச்சிருக்கல, இடுப்புல வச்சிருக்கிறது தெரியுது பாருன்ற மாதிரி சொல்றாரு. இவன் எப்படி கண்டுபிடிச்சான்ற மாதிரி மரியானோ லைட்டா ஷாக் ஆகுறாரு. என் கிட்ட இருந்து எல்லாம் உன்னால நகையை வாங்க முடியாது, முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி மரியானோ சொல்றாரு. நீ வேணா பாரு, நீ ஏன் உன்னோட கையால நகையை எடுத்து தருவன்ற மாதிரி அஜேஷ் சொல்றாரு. இப்ப ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. இவரோட ஆட்கள்னு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஆட்கள் எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாரு. அவன் ஏதாவது பிளான் பண்ணுவான், நம்ம கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. நமக்கு ஷர்மான்னு ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அவர் தான் இந்த இடத்துல நாடகம் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஜீசஸ் ரோல் தான் பண்ண போறாரு போல. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, எங்க சைட்ல இருந்து பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அஜேஷ் சொல்றாரு. இந்த மரியானோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த அஜேஷ் எங்க இருக்கான்றத பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவங்க கண் பார்வையில இருந்து அவர் மிஸ் ஆயிடுறாரு. எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த மரியானோக்கு போன் கால் வருது. அஜேஷ் தான் பேசுறாரு. உனக்கு அந்த நகை முக்கியமா, அப்படி இல்லைன்னா அந்த நகையை விட 10 மடங்கு விலை ஜாஸ்தியா இருக்க இந்த இறால்லாம் முக்கியமான்ற மாதிரி கேட்கிறாரு. இறால் பண்ணையில தான் இவர் இருக்காருன்னு தெரிய வருது. அங்க ஒரு டோர் மாதிரி இருக்கும், அதை ஓபன் பண்ணா நிறைய இறாலாம் போகும். அந்த மாதிரி இறாவெல்லாம் போக வைக்கிறது. இப்போதைக்கு 1000 ரூபாய் யாராவது தான் போக வச்சிருக்கேன், நீ தனியா இந்த இடத்துக்கு வரணும், இல்லனா எல்லாத்தையும் திறந்து விட்டுருவேன்ற மாதிரி சொல்றாரு. மரியானோ ஆளுங்க கிட்ட சொல்லாம கிளம்பி போறாரு. இந்த விஷயத்த ஸ்டெஃபி கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மரியானோ அந்த இடத்துக்கு வரும்போது இவர் டோரை ஓபன் பண்ற மாதிரி வச்சிருக்காரு. நீ மட்டும் பக்கத்துல வந்தோன்னு வச்சுக்கோ, மொத்தமா ஓபன் பண்ணி விட்டுருவேன், எல்லாமே போயிடும், அதனால நகையை அங்க இருந்தே தூக்கி போடுன்னு சொல்றாரு. மரியானோ வேற வழி இல்லாம தூக்கி போடுறாரு. இவரும் எடுத்துட்டு ஓடுறாரு. மரியானோ இருக்காருல, அந்த கேப்ல லாக் பண்ணிடுறாரு. இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வந்து சண்டை போடுறாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
பக்கத்திலேயே சேரு சகதிலாம் இருக்கும். அந்த இடத்துல விழுந்து இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அஜேஷ் இருக்காரு பாத்தீங்களா, மரியானாவை அடிச்சிடுறாரு. அதே மாதிரி அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வேகமா ஓடுறாரு. அதுக்குள்ள இவன் எங்க போனான்ற மாதிரி இவரும் தேடிட்டு இருக்காரு. இப்ப இங்க நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. தங்கச்சி எப்பவுமே ஏக்கமா அந்த நகையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. இப்ப ஸ்டெஃபி என்ன பண்றாங்கன்னா வளையல் 2 கலட்டி அவங்களுக்கு போட்டு விடுறாங்க. அவசரப்பட்டு வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்காத, உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மரியானாவும் அவன் எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் தேடி வந்துட்டு இருக்காரு. இங்கதான் எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு இடத்துக்குள்ள தேடிட்டு இருக்காரு. அங்கதான் அவர் ஒளிஞ்சிருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவரை கண்டுபிடிச்சு சண்டைலாம் போடுறாரு. 2 பேருமே மாத்தி மாத்தி அந்த நகைக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அஜேஷ் எவ்வளவு அடி வாங்கினாலும் சரி திரும்ப திரும்ப எந்திரிச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த சண்டையில மரியானாவை பிடிச்சி ஒரு இடத்துல தள்ளி விடுறாரு. மரியானாவோட உடம்பு ஒரு இடத்துல லாக் ஆயிருது. கையெல்லாம் லாக் ஆகி கை ஓபன் ஆயிருது. உன் கையாலேயே வாங்குவேன்னு சொன்னல, இப்ப வாங்கிட்டேன்ற மாதிரி அஜேஷ் இருக்காருல, அந்த நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாரு. இங்க இருக்க தண்ணியில முகத்தெல்லாம் கழுவலாம் அப்படின்ற மாதிரி கழுவி இருக்காரு. அப்பதான் மரியானாவோட ஆளுங்க போட்ல இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. தப்பிக்க முடியாது, ஒழுங்கா அங்கேயே நில்லுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அப்ப ப்ரூனோ ஆப்போசிட் சைடு வராது. நீ இங்க இருந்து கிளம்பு, நான் இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் எந்த வழியா போவார்னு தெரிஞ்ச ஸ்டெஃபி இருக்காங்கல்ல, வேகமா அந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்றாங்க. இவர் வந்தோன்னே என்ன கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், உங்க ஹஸ்பண்ட் கையில இருந்தே அந்த நகையெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பா மரியானோ இவங்க மேலயும் கோவப்பட வாய்ப்பு இருக்குல்ல, இதுக்கப்புறம் என்னால அந்த வீட்டுல இருக்க முடியாது, நானும் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்படியா, அப்ப வாங்க நானே கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப போட்ல வச்சு இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. இவர் பாக்குறத வச்சு எவ்வளவு பவுன் போட்டிருக்காங்கன்றத சொல்லிடுவாரு. 2 பவுன் மிஸ் ஆகுதே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா, நான் தான் அந்த தங்கச்சிக்கு கொடுத்துட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்பெல்லாம் இந்த நகையை பார்க்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி எல்லா நகையும் கழட்டிடுறாங்க. எல்லாருமே நகை போட்டிருந்தாதான் அழகுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நகை இல்லாத போதுதான் நீங்க இன்னமும் அழகா தெரியுறீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க லைட்டா வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே லைட்டா இவங்களுக்கு அஜேஷை பிடிக்கிற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அஜேஷ்க்கும் இவங்களை பிடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேர் சேருவாங்களா என்னன்னு தெரியல. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.